இந்த முதல் நாள் மாலை வேளையில் புது வருட வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தூய பேதுரு ஆலயம் பொன்னேரி என்பது மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக பொன்னேரியிலிருந்து தச்சூர் கூற்றோடு போகிற வழியில் மெயின் ரோடில் ஒரு அருமையான ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, இதற்கு உறுதுணையாக தந்தை பேராயர் மற்றும் கதிரொலி மாணிக்கம் அம்மா, பிஷப் அம்மா மற்றும் நம்முடைய மாடரேட்டர் மற்றும் திருச்சபை நாயர் அருமையான அன்பையா லாரன்ஸ் அவர்கள் குடும்பமாக இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கீங்க. உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாகவே ஆண்டவர் நம்மோடு வழிநடத்தியிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்த தகப்பன் இந்த ஆண்டும் நம்மை கிருபையாக அருமையான வாக்குத்தத்தை அந்த ஐயா போட்டிருக்காங்க. அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டு நம்மை வழிநடத்துவார். ஒரு விஷயம் கூட தகப்பனே, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா, உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு மனிதனே இல்லை, நீங்கள் எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு நாங்கள் கடந்து போனோம்ப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிறவருடைய இதயத்தின் தியானங்களும் சமூகத்தில் சார்பாக உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். மீண்டுமாய் உங்களை அனைவருக்கும் நான் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இனிதாக அமையக்கூடிய இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் சல போதகர் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் நான் பிளஸ் பண்ணுறேன். அவர்களுடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் கூட என்னை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்டமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த நாட்களில் இங்கே அருமையாக பணி செய்த அருமையான அன்பு சகோதரர் லாரன்ஸ் ஐயா, அவருடைய துணைவியார், அவருடைய 2 பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறேன். அவர்களும் நமக்கு ஒரு அர்ப்பணிப்போடு நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்கர். லாரன்ஸ் ஐயா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் மீண்டுமாய் இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்கு ஆண்டவருக்கும் ஸ்தல போதுகிறவர்களுக்கும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நான் பேசும்படி தெரிந்து கொண்ட பகுதி ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியாகும் உங்களை தாங்குவேன். உங்கள் முதிர் வயதிற்கு அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு அருமையான வாக்குத்தத்தமான ஒரு வசனம். இனிமேல் நான் உங்களை என்ன பண்ண போகிறேன்? ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அண்ட் ஐ வில் பியர், ஈவன் ஐ வில் கேரி அண்ட் வில் டெலிவர் யூ. இதுவரை பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை தாங்கி தப்புவித்து சுமக்கும் ஆண்டவர். அண்ட் ஐ வில் பியர், ஈவன் ஐ வில் கேரி அண்ட் வில் டெலிவர் யூ. நம்மை தப்புவிக்கும் ஆண்டவர். எப்போவுமே அவர் தப்புவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். முதலாவது ஒரு சொல்கிறப்போ ஒரு பையன் ஒரு கிராமத்தில் இருந்தார். ரொம்ப நல்ல பையன், கிராமத்துக்கு நிறைய உதவி பண்ணுவான். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய கோபத்தின் தன்மையா, முன்கோபத்தின் தன்மையா ஒருத்தரை மர்டர் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணதில் அரசாங்கம் அவனை பிடித்து அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பி அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. அரசாங்கம் அவன் கொலை பண்ணது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டதால் அந்த மனிதனுக்கு தூக்கு தண்டனை. பட் ரொம்ப நல்ல பையன், நல்ல மனுஷன், அநேகருக்கு அந்த கிராமங்களில் உதவி செய்கிற மனுஷன், தன்னலம் பார்க்காமல் பிற நலம் கருதும் அன்பு மனிதர், ஒரு அர்ப்பணிப்பான ஒரு நல்ல பையன். அவனுக்காக அநேகர் வேண்டினாங்க. ஒருவேளை அந்த கிராமத்தோட விஏஓ, தலையாரி, விஏஓ, தாசில்தார், ஆடிஓ எல்லாரும் சொன்னாங்க, நல்ல பையன், விடுதலை கொடுங்க. அந்த ஊர் தலைவர்கள் சொன்னாங்க, சொந்தங்கள் சொன்னாங்க, ஏற்றத்தாழ்வுகள் சொன்னாங்க. ஆனால் யார் சொன்னாலும் அவன் கொலை பண்ணது உண்மை,
அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அவன் நிச்சயமாக கொலை பண்ணது உண்மை. அதை எஃப்ஐஆரில் காவல்துறை சரியாக போட்டுட்டாங்க. அது காவல்துறை கோர்ட்டில் சரியாக சொல்லிட்டாங்க. அவன் கொலை பண்ணது உண்மை என்பது கீழ் கோர்ட், மேல் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட். நான் 5 கோர்ட்லேயும், கீழ் கோர்ட், மேல் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இத்தனை கோர்ட்லேயும் போய் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடம் கழிச்சு அவர் கொலை பண்ணது உண்மை என்று முடிவாயிட்டு கொலைக்கும் அந்த தூக்கு தண்டனைக்கான தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதி குறிப்பிடும்னா அதுக்கு ஒரு கருணை மனு, ஜனாதிபதி கருணை மனு, ஜனாதிபதிகிட்ட போய் ஒரு கருணை மனு போடலாம். அவர் இறக்கப்பட்டு நான் இவரை விடுதலை பண்ணுகிறேங்கிறது ஜனாதிபதி ஒரு விடுதலை கொடுக்கலாம். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட மனிதனுக்கு அவர் ஜனாதிபதி விடுதலை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் ஜனாதிபதி கருணை மனு அவருக்கு கொடுக்குறாரு. ஜனாதிபதி கருணை மனு வரணும். ஆனால் தூக்கு தண்டனை கோர்ட்டு சொன்ன டேட்டு வந்துடுச்சு. நாளைக்கு ஜனாதிபதியோட டேட்டு வரப்போகுது. அந்த தூக்கு தண்டனை டேட்டு நாளை கழித்து நாளைக்கு வரப்போகுது. ஆனால் ஜனாதிபதி கருணை மனுவை எதிர்பார்க்குறாங்க. ஜனாதிபதி கருணை மனு லாஸ்ட் மினிட் கூட வரலாம், கடைசி நிமிஷத்தில் கூட வரலாம். அந்த கடைசி நிமிஷம் எப்படி இருக்கணும்னா, அதாவது அந்த அந்த தூக்கு தண்டனை கைதியை தூக்கு போடுற இடத்துல இருந்து அந்த ஜெயில் கதவு ஒன்று ஒன்றா திறந்த ரோடு தெரியுமா, அந்த தூக்கு போடுற இடத்துல இருந்து தூக்கு போடுற அந்த ஒரு ஜட்ஜி தான் வந்து தூக்கு போடுவாராம். ஜட்ஜி முன்னிலை தான் தூக்கு போடுவாங்களாம். அப்படி தூக்கு போடுறப்போ ரோடு முன்னால் தெரியுமா, அந்த கதவு எல்லாம் திறந்துருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 10 டோராது இருக்குமா. அந்த 10வது டோரை திறக்கிறப்போ ரோடு தெரியும். ரோட்லேருந்து உள்ள வண்டி வர்ற வண்டி அந்த தூக்கு ஆர்டர் ஆன் ரைட்டுன்னு அந்த தூக்கை ஆர்டர் பண்ணுற நீதிபதிக்கு தெரியுமா. அவரோட திரும்பி பார்த்து தான் ஃபைனல் பண்ணுவார். ஏன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் கூட ஜனாதிபதி கருணை மனு கொடுக்கலாமா. அந்த அப்படி தான் எல்லா தூக்கு போடுற இடமும் அமைக்கப்பட்டிருக்குமா. ஏன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்க கூடாது என்பது அதுதான் சட்டம். பார்ப்பதும் கேட்பதும் தீர விசாரிப்பதுமை. பார்ப்பது பொய்யாயிரும், கேட்பது பொய்யாயிரும், தீர விசாரிப்பது பொய், அதுதான் மெய் என்று நீதிமன்றம். அதுக்கு தான் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து முன்னால் கொண்டாந்து வச்சாங்க. இயேசு கிறிஸ்து முன்னால் அந்த பெண்ணை கொண்டாந்து வைக்கிறப்போ இயேசு சொன்னாங்க, கரெக்டு தான், இந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுதான்பா, நியாயம்தான், என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கப்பான்னு அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்களே சொன்னாங்க, நமக்கு கட்டளைகள் யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்கிற பையனும் கொல்லப்பட வேண்டும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்கிறவனும் கொல்லப்பட வேண்டும், விபச்சாரம் செய்யக்கூடாது. கரெக்டாக ரொம்ப தெளிவாக சட்டம் சொல்லியிருக்கு. ஒரு புருஷன் இருக்கப்போ இன்னொரு புருஷன்கிட்ட போகக்கூடாது, ஒரு மனைவி இருக்கோ இன்னொரு மனைவிட்ட போகக்கூடாது, விபச்சாரம் அவன் கொலை செய்யப்படும் யூத சட்டம். மோசையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட, ஆண்டவரால் அந்த மலையில் சீனாய் மலையிலிருந்து கொடுக்கப்பட்ட சட்டம் அது. அதை ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இயேசு அதில் தெளிவாக இருந்தார். ஏன்னா இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வந்த அழிப்பதற்கல்ல. அவர் வந்த நோக்கம் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனும் கஷ்டப்படக்கூடாது, ஒரு மனிதனும் சாகக்கூடாது என்பது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்தேன்னு சொல்கிறார், அதை அழிப்பதற்கல்ல. ஆனால் இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காகவும் பாவங்களினாலும் அக்கிரமங்களின் மக்களுக்கு அந்த கிருபையினால் விடுதலை பெறுவார், அந்த கிருபையின் ரட்சிப்பு கிடைப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆனாலும் இந்த கோர்ட்டில் கொண்டாந்து அவரை விட்டா, அந்த அம்மா விடுறப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொருத்தராக சொன்னான், தப்பு பண்ணான். ஆனால் விபச்சாரம் செய்வதற்கு 2 வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண் வேண்டும். ஆனால் பெண் மட்டும்தான் நிற்கப்பட்டிருக்க, ஆண் அங்கே இல்லை, அங்கே ஒரு ஆண் இல்லை, பெண் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறா. அது ஒரு பெரிய அவளுக்கு கொடுக்கப்படுகிற, அவளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு அட்வான்ஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அங்கே ஆண் பெருமை வாய்ந்தவன். ஆண் தவறு செய்யலாம், பெண் தவறு செய்யக்கூடாது என்பது அவங்களா ஏற்றப்பட்ட ஒரு சட்டம். அவர் சொன்னார், சில நிமிடங்கள் திங்க் பண்ணார், கரெக்டு தான்ப்பா, கொலை செஞ்சிடலாம், கல் எரிஞ்சிடலாம், நீங்கள் கல் எரிஞ்சிருங்க, யார் தப்பு பண்ணலையோ அவங்க கல் எறிங்கப்பாங்கிற. இதுதான் ஜீசஸுடைய ஜட்ஜ்மெண்ட். யார் தப்பு பண்ணலையோ அவங்க கல் எரிஞ்சிப்போ. ஒருத்தன் கூட இல்லை, எல்லாரும் எரிஞ்சிட்டு போயிட்டான். அந்த அம்மா இருந்துச்சு, இனி பாவம் செய்யாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட். இனி என்ன பண்ணாத. இதுதான் அந்த தூக்கு தண்டனை கைதிக்காக ஜனாதிபதியுடைய கருணை. கடைசி நிமிஷம் வரையும் அவர் அந்த 1 2 3 அந்த பட்டன் அமுக்கிறோன்னே அவன் காலு கீழே போய் டக்குன்னு ஹேங்கிங் ஆகிடுவார். அதுதான் தூக்கு. அதுக்குள்ளே அந்த ஒரு செகண்ட் கூட அந்த வண்டி இருந்தால் நிப்பாட்டுவாங்களாம்.
அந்த வண்டி உள்ள வர வரையும் ரிலீஸ் ஆர்டர் இருக்கான்னு. அதே மாதிரி இந்த பையன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன நல்ல பையன் சின்சியரான பையன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் வரல. முதல் நாள் ராத்திரி லாரன்ஸ் பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வர்றார். அவனோடு பேசுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். எல்லாருக்கும் அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். அந்த காலத்தில் மரணத்திற்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தும் அவ்விரக்கத்தினால் அந்த அருணோதயம் சந்திச்சிருக்கிறது. இன்னும் அவர் காஸ்பல் சொன்னார் அந்த பையனுக்கு. அவன் சொன்னான், என் காஸ்பல் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காலையில் 5 மணிக்கு எனக்கு தூக்கு, இப்போ ராத்திரி 8 மணி. நீங்கள் சொல்லி எனக்கு ஈடுபடாதியாங்கிறான். நான் தூக்குக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேங்கிறான். ரொம்ப ரெடியாக இருக்கிறேன். இல்லைப்பா, நீ செய்த தவறை ஒத்துக்கோ. எதுக்கு தவறு செஞ்ச? நீ அதுக்கு ஒரு ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்பு கேளு, விடுதலை கேளு. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பாவியான பெண், ஒரு பெரிய பணக்காரன் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைக்கிறாரு. அழைச்சி பெரிய வீட்டுக்கு அழைச்சி நல்ல உணவு கொடுக்குறாரு. நல்ல உணவு கொடுக்கணும்னு டேபிளில் உணவு வச்சுருக்கு. ஒரு பாவியான பெண், ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டோ, இல்லை ஒரு கொரோனா பேஷண்ட்டோ, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ, இல்லை ஒரு ஸ்கின் டிசீஸ் அதாவது குஷ்டநோகம் உள்ள பெண்ணோ, அந்த பெண் எப்படியோ அவர் வீட்டுக்குள்ளே வந்து இயேசுவின் பாதத்தை தொட்டு தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை கழுவி, தன்னை பெண்மைக்கு அழகான முடியினால் இயேசுவின் பாதங்களை துடைத்து அதில் பரிமள தைலம் ஊற்றி அந்த பாதங்களை முத்தமிட்டு கொண்டிருக்கிறாள். அப்போ பரிசேயன் பார்க்குறான், நீ நல்ல மனிதர்ப்பா, நீர் பாவமில்லாத மனிதர், ஆனால் இந்த பெண் ஒரு பாவியான பெண்ணோடு உறவு வச்சிருக்கிறேன், எப்படி நியாயங்கிற மாதிரி அவனுடைய பார்வையை பார்த்து ஆண்டவர் புரிந்து கொள்ள. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இருதயத்தின் நினைவுகள் வாயின் சொல்லுன்னு சொல்லுது பழமொழி. என்ன நினைக்கிறோமோ அதனுடைய பிரயோகத்தில்தான் வாய். அன்போடு ஏற்றுக்கொள்கிறப்போ அந்த வாய்க்கு நல்லா இருக்கும். அன்போடு ஏற்றுக்கொள்ளனா அந்த வாய் வித்தியாசமாக பேசும். அதுதான் இருத்த நினைவுகள், டென்ஷன்னு சொல்கிறோம். அப்படி அந்த டென்ஷனில் அவன் பேசுகிறான். அப்போ சொல்கிறாரு, ஒருத்தர் 50 ரூபா கடன் வாங்கினாங்க, ஒருத்தர் 500 ரூபா கடன் வாங்கினாங்க. 2 பேருக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்லை. ஆனால் 500 ரூபா கடன் வாங்கி 2 பேருக்கும் கடன் மன்னிக்கப்பட்டாச்சு. இப்போ யார் ரொம்ப பாசமாக இருப்பாங்கங்கிறார். அவன் சொல்கிறான், ரொம்ப கடன் கொடுத்தான், இந்த 500 ரூபா கடன் வாங்கினேன், சரியாக நிதானித்தாய். நான் வீட்டுக்கு வந்தேன், நீ காலை கழுவ தண்ணி கொடுக்கல. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவதூர்களை அழைச்சாரு, காலை கழுவ தண்ணி கொடுத்தாரு. அது யூதனுடைய பாரம்பரியம். யூதனுடைய வீட்டுக்குள்ளே வருமுன்னு வெளியே ஒரு பாண்டு மாதிரி ஒரு சட்டி வச்சு ஒரு டேபிளுக்கு கீழே வச்சுருப்பாங்க, சேரு கீழே. அந்த சேரில் வந்த விருந்தினரை உட்கார வச்சு அந்த காலை கழுவி துடைச்சி முத்தமிட்டு தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோம். ஆனால் நீ என் காலை கழுவ தண்ணி கொடுக்கல, பாரம்பரியத்தை மீறிட்ட. அந்த பெண் பார், என்னை முத்தமிடுகிறாள், என்னை பேரை பெற்ற பரிமள தைரத்தினால் என் கால்களை அபிஷேகம் பண்ணுகிறாள், இதில் யாரை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். ஒருவேளை அதெல்லாம் அவர் சொன்னார். லாரன்ஸ் ஐயா போய் அந்த அந்த தூக்கு தண்டனை கைதிட்டு சொன்னார், எல்லாம் ஓகே தான்யா, டோன்ட் வரி. ஆனால் எனக்கு காலையில் 6 மணிக்கு 6 இல்லை 5:59க்கு தூக்கு, 6க்கு இல்லை. அதனால் இனி என்ன செய்ய முடியும்? நான் உங்கள் காஸ்பல் கேட்டு நீங்கள் ஒரு மாஸ்டர் பாவமன்னிப்பு நிச்சயத்தை வாங்கி அந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தை இனி நான் ஜனாதிபதிக்கு அனுப்பி நான் பாவமன்னிப்பு வாங்க முடியாதுன்னு இவர் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த கவுன்சிலிங்லாம் தட்டிட்டார். மாலை 6 மணிக்கு உள்ளே போகிறார். இரவு 10 மணிலே அந்த மகனோடு பேசுகிறார். அந்த மகன் எதற்குமே தன்னை தலை சாய்க்கலை. வந்தவர் வெளியே போயிட்டார். வெளியே போன ஜெயிலர் அதிகாரிகள் எல்லாம் ஓடி வராங்க, குடுன்னு என்ன பேசுகிறார், ஒன்றை என்ன கேட்டார். என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை ஒத்துக்க சொன்னாங்க, விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க. என்னத்தை இவர் விடுதலை கொடுக்குறது, ஒரு பாஸ்டர், இவர் என்ன எனக்கு விடுதலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனார். அவர்கள் சொன்னாங்க, வந்தது நம்முடைய ஜனாதிபதி உங்களை சந்திக்க வந்தாங்க, உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நம்முடைய ஜனாதிபதியே உங்களை சந்திக்க வந்தாங்க, நீ ஏன்பா இப்படி பண்ணனார். ஒரு ஆண்டவர் நம்மை சந்திக்க
வந்து கொண்டே இருக்கிறார். இது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம். எபேசியரில் சொல்கிறாரு, அக்கிரமங்களிலும் பாவங்களாம் மறைத்தமை அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆட்டோ சங்கர் கொலை பண்ணாருங்க. ஆட்டோ சங்கர் கொலை பண்ணார். புருஷன் சொல்லிட்டு வந்தான். வந்த பிறகு என்கிட்ட வரல. என் புருஷனை எங்கன்னு கேட்குறான். எனக்கு தெரியாது, நீ போ, என்னன்னாலும் செஞ்சுக்கோங்கிறான். அந்த பெண் காவல்துறைக்கு போகுது, அங்கேருந்து டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகுது, ஏசி ஆஃபீஸுக்கு போகுது, எங்கேயோ போகுது. எங்கே போனாலும் அந்த ஃபைல் திரும்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன், திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன் தான் வருது. ஆனால் எங்கே வந்தாலும் அந்த பெண்ணுக்கு விடுதலை இல்லை. அந்த பெண்ணு விடவில்லை. தன் கணவருக்கு விடுதலை வேண்டும் என்ற நோக்கத்தோடு, தன் கணவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விடுதலை இல்லை. அவளும் விடலை. ஆனால் அவளுடைய நான் பாருங்கள், அந்த பெண்ணுடைய ஜெபம், அந்த பெண்ணுடைய விடாமுயற்சி. அன்னைக்கு அலெக்சாண்டருங்கிற ஒரு நல்ல கவர்னர், ஒரு கவர்னர் ஜெனரல் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து அவங்களையே சந்தித்து கொடுத்துட்டா மனு. அவன் நான் பார்த்துக்கிறேன்னாரு. திரும்ப அவ சொன்னா, ஐயா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாதீங்க, அங்கே கிடைக்காது, நீதி கிடைக்காதுன்னு அந்த பெண் சொல்லிச்சு. சரிம்மா நீ 1 மாதம் கழிச்சுவான்னாரு. அவர் ஆக்சுவல் பொசிஷன் பிரகாரம் நீதி என்ன ரூட், அந்த ரூட்டின் மூலம் அதே போலீஸ் ஸ்டேஷன் போச்சு. அதே போலீஸ்காரங்க சொன்னாங்க, நீ அனுப்புன தபால் என்கிட்ட வந்துருச்சு பார்த்தியா, புருஷனை காணலை, வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போவியான்ட்டாங்க. தெளிவாக போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க அன்னைக்கு. ஆனால் அந்த அம்மா மீண்டும் கவர்னரை சந்திச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. 9 கொலை. ஆட்டோ சங்கர் ஜெயிலில் இருக்கார். அவருக்கு பைபிள் கொடுக்கப்படுகிறது, அவருக்கு காஸ்பல் சொல்கிறாங்க. அந்த காஸ்பலை ஆட்டோ சங்கரை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவருக்கு தூக்கு தண்டனை வந்துருச்சான். தூக்கு தண்டனை வந்த பிறகு அவர் முகம் ரொம்ப சந்தோஷம், பிரைட்டாக மாறிடுச்சான். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் சன் டிவியில் ஒரு பேட்டி நடந்துச்சு. ஆட்டோ சங்கருக்கு அந்த தூக்கு தண்டனை கொடுக்குறப்ப இந்த ஜெயிலர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்டான ஜெயிலர் ஒரு பேட்டி கொடுக்குறார். எப்படி கைதி நிலைமை இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் வித்தியாசமாக ஆட்டோ சங்கருடைய கைதியோட நிலைமை இருந்துச்சு. அவர் சொன்னார், அவர் சொன்னவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஏதோ மாற்று மதத்தினர். அவர் கிறிஸ்தவத்துக்காக சாட்சி கொடுக்கல. ஜென்ரலாக கைதியோட நிலைமை எப்படி இருக்குங்கிறாரு. அங்கே ஒரு பைபிள் அவர் கையில் வந்துச்சு. அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தார். மனம் திரும்பினார். மனம் திரும்புதல் அவருக்கு விடுதலை கிடைச்சது. அவன் அந்த விடுதலை கிடைச்சதால தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆன பொழுது ஆட்டோ சங்கர் கவலையே படலாம். என் இறைவன்ட்ட நான் பரலோக வாழ்விற்கு போறேங்கிற ஒரு நல்ல சந்தோஷத்தோடு நீங்கள் அந்த நிகழ்வை பார்த்துருக்கலாம். சன் டிவியில் நான் பார்த்தேன், சில நிமிடங்கள் பார்த்தேன். அப்படியே எனக்கு ஒரு பெருத்த ஆச்சரியம். இதுதாங்க வேதம். வேதம் என் கால்களுக்கு வெளிச்சமும் என் பாதைக்கு வெளிச்சம் தீபமுமாய் காணப்படுகிறது சொல்லுது. வேதம் என் ஆத்மாவை குறைவற்றதும் உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுது. வேதம் என்பது எனக்கு விடுதலை கொடுப்பது. வேதம் என்பது எனக்கு வாழ்வு கொடுப்பது. இந்த திருமறை வார்த்தைகள் எனக்கு வாழ்வு கொடுப்பது. அந்த திருமறை வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்க நீங்களும் எப்பெல்லாம் மனம் திரும்புகிறோமோ, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கு. ஞானஸ்தானம் வாங்கினதால பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு வேதம் சொல்லவே இல்லை. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 18:32 சொல்லுது, மனம் திரும்புங்கள். ரிட்டன் டு மீ. ஆமோஸ் சொல்றார், மீகா சொல்றார், என்னிடத்தில் திரும்பு. ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு. நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட திரும்புறப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, தகப்பனே எனக்கு இந்த வியாதி, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. தகப்பனே இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. தகப்பனே நான் இந்த மனிதரை நான் குற்றமா பேசிட்டேன், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட திரும்பணும். நம்ம கடவுள்கிட்ட எப்போ திரும்புறப்போ உடனே விடுதலை. அவர் மதத்தை பார்ப்பதில்லை, வயசை பார்ப்பதில்லை, படிப்பதை பார்க்கதில்லை, தன் பிழைகளை உணரணும். அதுதான் ஆண்டோடைய சரீரத்தை இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வரும்னு தன்னைத்தான் சோதித்தறிந்து எக்ஸாமின்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 11:28 சொல்றார், தன்னைத்தான் சோதித்தறிந்து. நீ முதல்ல உன்னை டெஸ்ட் பண்ண, நீ யாருன்னு கடவுள்கிட்ட பொறுமனை டெஸ்ட் பண்ணு. அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் சொல்லார், உன் காணிக்கை பலிபீடத்தில் வச்சுட்டு திரும்பிப்பார். அங்கே ஒருத்த கூட நீ சண்டை போட்டிருக்க, நீ அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு நீ என்கிட்ட வந்து நிற்பது எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளலை, காணிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது, காணிக்கை வை, நீ திருப்பி கொண்டு போகாத, அவன்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு என்கிட்ட வாங்குற.
வேதம் அழகாக சொல்லுது, நீ அவன்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டு நீ வெளியே வாங்குற. சொந்த சகோதரனை பகைக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியுங்கிறார். சொந்த சகோதரனை சண்டை போடுற, அப்போ காணாத தேவனுக்கு நீ என்ன லஞ்சம் கொடுக்குறியான்னு கேட்குறார் ஆண்டவர். நாம் எப்படி ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லி 1 யோவான் 2:9 ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரையும் இருளிலே இருக்கிறான், அவன் ஒளிக்குள்ளே வரல. இதுவரை அவன் இருளில் இருக்கிறாங்கிறார். சொந்த சகோதரனை பகைக்க கூடாது. பகைக்கிறப்போ நான் மனம் திரும்பலன்னு அர்த்தம். ஒருவேளை 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். 1 யோவான் 4:20 சொல்றார், அவன் பொய்யனுங்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்மஸ் காலத்துக்குள்ளே வந்துட்டோம். 2023 கிறிஸ்மஸை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு கிறிஸ்மஸை காண போகிறோம். எனக்கு 64 கிறிஸ்மஸை கடந்து வந்துட்டேன். 64 கிறிஸ்மஸும் இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். இதுதான் கான்செப்டே. உண்மையான ஒரு மீட்பை பெற்றுக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? உண்மையான ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? நம்மை சோதித்தறிந்து, அந்த சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ பாவம் செஞ்சா நீ ஆண்டவர்கிட்ட வர முடியாதுன்னு சொல்கிறார். ஓசியா 5:11 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என் கருத்தாய் தேடுவார்கள். நம்ம உணராதவரை ஆண்டவர் நம்ம விட்டு கடந்து போயிடுறாரு. ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் புதுவிதமான வாக்குத்தத்தத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். புதுவிதமான வாக்குத்தத்தத்தோடு கடந்து வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட எப்படி வந்திருக்கிறோம்? எனக்கு காலையில் கிடைத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, do not afraid, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 26:24 சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி உன் சந்ததியை பெருகப்படுவேன் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் நீ உலகத்திற்கு வெளிச்சமாக மாறுங்கிறார். நான் வெளிச்சன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நேரத்தில் என்னப்பா நான் வெளிச்சமாக மாறணும்னு கேட்டேன்னா, வெளிச்சம்னா ஒன்றும் இல்லை, நீ உன் சகோதரர்களை நேசி, உன் நண்பர்களை நேசி, நீ கோபமாக பேசுகிற, டென்ஷனாக பேசுகிற, அந்த டென்ஷனை குறை, நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். தேவையில்லாமல் கோவப்படுற ஒரு சிலரோடு, நிறையா பேரோடு அந்த கோபம் உனக்கு வேண்டான்னு கடவுள் தெளிவாக எனக்கு காலையில் பேசுனாங்க. எனக்கு பேசுனாங்க, உங்களுக்கு இல்லை. நீ வீணாக கோவப்படுற, நீ அப்போ நான் சொன்னேன், அப்பா நான் இனிமேல் கோவப்படக்கூடாது, எனக்கு அப்படிப்பட்ட ஏற்ற குணத்தை தாங்கன்னேன். சர்வீஸ் முடிச்சுட்டு போய் தூங்கினேன். தூங்கிட்டு ஒரு 9:30 மணிக்கு எழுந்து 10 மணிக்கு 9 மணிக்கு எழுந்து அடுத்த சர்வீஸ் 11 மணி ஒரு தெலுங்கு சர்வீஸ், ECI தெலுங்கு சர்வீஸுக்கு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு கீழே சாப்பிட வந்தேன். என் மனைவி அன்போடு எனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க. சாப்பாடு கொடுக்க வர்றப்போ என் மனைவி செல்லை நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. நான் சொன்னேன், சாப்பாடு பணி 10 ஆச்சுப்பா, சாப்பாடு கொடுக்காமல் செல்லு வேலை இல்லாதவன் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறான், வாழ்த்து சொல்லலாம், அவனுக்கு வேலை இல்லாமல் வாழ்த்து போடுறான், இதை போய் பார்த்துக்கிட்டேன். நான் வாட்ஸ்அப்பை பார்க்குறதில்ல, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாட்ஸ்அப் பார்ப்பேன். எல்லாத்தையும் வேலையில் நீங்கள் போடுறீங்க, எனக்கு வசனம் போட்டு என்ன நடக்க போகுது? எல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் என்னைக்காவது ஒரு நாள் அதை எடுத்துக்கணும், ஏன்னா ஃபோன் ஹேங்கிங் ஆகிடும். அதை நினச்சிக்கிட்டு சொன்னேன். அவங்க டக்குன்னு அவங்களும் சாப்பிடல, என் கூட வரேன் ப்ரோக்ராமுக்கு வரல, கோவிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சமாதானம் பண்ணேன், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் 3 மணிக்கு மேலே ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டாங்க. அப்போ பேசினேன், எனக்கு ஒளி இல்லைப்பா வாழ்க்கையில், எனக்கு மீண்டும் ஒரு கோபத்தை மாற்றித்தாங்க. முன்கோபம் இருக்குது, ஸ்பீட் இருக்குது, இது வேண்டாம். நானே பெருமையாக நினைக்கிறேன், வேண்டாம். திரும்ப நினச்சேன், இதுதான் நம்முடைய லைஃப். ஏன்னா சொல்ல உங்களில் குற்றம் இல்லாதவன், அழகாக எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. என்னிடத்தில் குற்றம் என்று உண்டென்று உங்களிடத்தில் யாராவது சொல்லக்கூடுமா? யாரும் சொல்ல முடியாது. அந்த யோவான் 8ஆம் அதிகாரம் ஒரு சாதாரண அதிகாரம் அல்ல, ரொம்ப தெளிவு. என்னிடத்தில் குற்றம் என்று உங்களிடத்தில் யாராவது சொல்லக்கூடுமா? சொல்லு.
சொல்லுங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்டாங்கிறார். ஆனால் ஒருத்தரும் சொல்ல முடியல. ஆனால் அவர் சொல்றார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே நீ பாவிதான், நான் அக்கிரமக்காரன் தான், அநியாயக்காரன் தான், ஆனால் எனக்கு டெலிவர் கொடுக்க போகிறது யாரு? என் தகப்பன். அதுதான் சொல்றாரு. நான் எடுத்த இந்த வசனத்தில் இப்போ ஏசாயா 46 சொல்றாரு, நான் எடுத்த வசனம், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஐ வில் பியர் அண்ட் ஐ வில் கேரி அண்ட் வில் டெலிவர் யூ. அவர் சொல்றாரு, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் ஜனங்களில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். லிசன் டு மீ. என்னை கவனி, என்னை கவனி. உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது உங்களை தாங்கினேன். எப்போ? தாயின் கற்பத்தில் எப்போ உற்பத்தி ஆச்சோ அப்பவே என்னை தாங்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். 80-90 வயசு வரை என்ன பண்ணுவார்? அவர் தாங்குறாரு. இமைப்பொழுது கைவிட்டேன். அந்த இமைப்பொழுது கைவிட்டால் தான் விபத்து ஏற்பட்டுருது, வியாதி வந்துடுது, மரண பள்ளத்தாக்கு வந்துடுது, கொடிய பிரச்சனைகள் வந்துடுது. ஆனால் இல்லை, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். இன்னைக்கும் இனிமேலும் நான் நம்மளை என்ன பண்ண போறாரு? ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் நம்ம ஏந்தி சுமத்து நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த தகப்பண்ட நான் ஒரு தேவையோடு வந்திருக்கிறேன்ப்பா, நான் ஒரு தேவையோடு வந்திருக்கிறேன்ப்பா. என்னுடைய தேவைகள் என்ன? அவற்றை சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே அந்த விடுதலையோடு இந்த இடத்துலேருந்து கடந்து போகிறீங்க. அந்த அற்புதத்தோடு இந்த இடத்துலேருந்து கடந்து போகிறீங்க. அந்த ஆச்சரியத்தோடு இந்த இடத்துல இருந்து கடந்து போகிறீங்க. அந்த தேவன் எப்போவுமே நம்மை வழிநடத்த தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆம் தகப்பனே, 1/1/2024 என்ற ஒரு நாளில் தகப்பனே, இந்த வாரத்துடைய 2வது நாளில் தகப்பனே, வாரத்தின் முதல் நாள் கடந்த வருஷத்துடைய கடைசி நாளாக, இந்த வாரத்துடைய 2வது நாள் இந்த வருஷத்துடைய முதல் நாளாகவும் இருந்து எங்களுக்கு ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்க தகப்பனே. நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து நீர் விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய திவ்ய பிரசனம் ஒவ்வொருவோடு இருக்கட்டும் தகப்பனே. என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன வழிநடத்தலோடு வந்தாங்களோ அந்த மக்களுக்கு அந்த தேவைகளை கொடுத்து ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. விசேஷமாக பொன்னேரி தூய பேதுரு ஆலயம், ஈசியை தூய பேதுரு ஆலயத்தை உமது கரத்தில் தருகிறோம். திருச்சபை மூலம் அநேக மக்களுக்கு விடுதலை தகப்பனே ஆசீர்வதிங்க. திருச்சபையின் 1000 குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திருச்சபையுடைய மூப்பர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திருச்சபையுடைய பாடல் குழுவினர், சண்டே ஸ்கூல், யூத் ஃபெல்லோஷிப் தகப்பனே, ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஒவ்வொரு ஃபெல்லோஷிப்லையும் உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். எங்களுடைய பாதரா பிஷப்பை உமது கரத்தில் தருகிறோம். வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவரோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். அவரோடு இணைந்து பணி செய்யும் தகப்பனை கதிரொளி மாணிக்கம் அம்மாக்காக, பேராயர் அம்மாவுக்காக, ஐயா மாடரேட்டர் ஒனேசியம் ஐயாக்காக, ஒவ்வொரு பிஷப் கமிஷனர்ஸ், ஒவ்வொரு பிஷப்ஸ்க்கும் அது கரத்தில் தருகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்